இந்த வெளியே இருக்கிற ஒரு விஷயம் பாருங்க, வெளியே வர்றவங்க சாமியை பார்க்காம போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கதவுல ஒரு ஹோல் வச்சிருக்காங்க. இந்த ஹோல் வழியா பார்த்தோம்னா முருகர் அப்படியே தெரிகிறாரு. எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்ச கோயில். நான் வேற மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் எனக்கு இந்த கோயில் மேல எனக்கு ஒரு தனி அபிப்பிராயம் இருக்கு. திருச்செந்தூர் முருகனை இந்த முருகர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மேற்கு நோக்கி இந்த கோயிலை கட்டினதாகவும் சொல்லப்படுறாங்க சில பேர். இந்த கோயிலோட முக்கியமான வரதை இப்ப பார்க்க போறோம். இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ராமநாதபுரம் குமராய கோயில் ஸ்டாப்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. குமராய கோயிலுங்கிற ஸ்டாப்னு பேர் வந்ததுக்கு காரணமே இந்த கோயில் தான். இந்த கோயில் அந்த குமராய ஸ்டாப் வந்து சின்ன கடை போற ரோட்ல 100 மீட்டர் 20 மீட்டருக்கு பக்கத்துலேயே தான் அந்த கோயில் இருக்கு. அந்த கோயிலை பத்தி அந்த வீடியோல பார்க்க போறோம். ராமநாதபுரம் நடுவுல தான் இந்த கோயில் இருக்கு. இந்த கோயிலுக்கு இந்த சைடு நிறைய பேர் போயிட்டு வருவாங்க, எல்லாரும் சாமி கும்பிட்டு போயிட்டு வருவாங்க. ஆனால் யாருமே இந்த கோயிலுக்குள்ள நிறைய பேர் வரமாட்டாங்க. ஏன்னா இது ஒரு பழமையான கோயிலுங்கிறது யாரும் மறந்துடுறாங்க. இந்த கோயிலில் என்ன இருக்குங்கிறது எனக்கும் தெரியாம தான் இருந்துச்சு ஒரு காலத்தில். ஒரு காலம்னா நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 டைம் இந்த கோயிலுக்கு வந்தேன். இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த கோயில் ஒரு சில சிறப்புகளாக இருந்துச்சு. அதை நம்ம வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும், அப்போ தான் நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வருவாங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோவை நான் எடுத்து போட போகிறேன். இந்த வெளியே இருக்கிற ஒரு விஷயம் பாருங்க, வெளியே வர்றவங்க சாமியை பார்க்காம போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கதவுல ஒரு ஹோல் வச்சிருக்காங்க. இந்த ஹோல் வழியா பார்த்தோம்னா முருகர் அப்படியே தெரிகிறாரு. அது பார்க்கும்போது உண்மையாவே எனக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்றது, எல்லாரும் இந்த மாதிரி பண்ணிடுவாங்களான்னு தெரியல. அப்பவே யோசிச்சு பண்ணிருக்காங்கன்னா பெரிய விஷயம் தான். மன்னர் கட்டியிருக்காரு இந்த கோயிலை. மேலே உள்ள கோபுரத்தை பாருங்களேன், ரொம்பவே பழமையா இருக்குங்கிறத ரொம்ப சேதாரம் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு செடி விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த செடி என்ன பண்ணணும்னா வேர் விட்டதுக்கப்புறம் அது அப்படியே விரிசல் விட்டதுக்கப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேதாரமாகி இந்த கோயில் இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் ஒரு காலத்தில் போகலாம், பராமரிக்காமல் இப்படியே விட்டா அந்த நிலைமை தான் இருக்கு. இந்த செவரெல்லாம் பாருங்க, இந்த செவர் இப்போ கிட்டத்தட்ட எப்படி சொல்றது, உடஞ்சி வெளியே வர ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஒன்று அப்படி பேருது. இந்த கோவிலில் வந்து முழுக்க மண்ணை பயன்படுத்தி தான் கட்டியிருக்காங்க. இந்த மண், சுட்ட சுண்ணாம்பு அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அதை வச்சு தான் கட்டியிருக்காங்க. இது யார் கட்டினாங்க, எவர் கட்டினாங்கன்னு தெரியல. ஆனால் சேதுபதி மன்னர்கள் காலம் தான் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோயில் கோபுரத்தில் ஒரு சிறப்பு இருக்கு. அது பாருங்களேன், நடுவில் ஒரு சாமி இருக்கு, அதுக்கு பக்கத்தில் 2 பேர் உட்காந்து கும்பிடுற மாதிரி இருக்கு. அவருக்கு மேலே ஒரு மரம் மாதிரி அமைச்சிருக்காங்க. அதுக்கு மேலே அதே மாதிரி தான் இருக்கு. ஒரு சாமி, 2 பேர் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, ஒரு மரம், அதுக்கு மேலே சரஸ்வதி உட்காந்துருக்காங்க பாருங்க. திருச்செந்தூர் முருகனை இந்த முருகர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மேற்கு நோக்கி இந்த கோயிலை கட்டினதாகவும் சொல்லப்படுறாங்க சில பேர். சேதுபதி மன்னர் அந்த மாதிரி ஒரு நோக்கத்தை தான் கட்டியிருக்காராம். இந்த கோயிலுக்குள்ள வந்த உடனேயே ஃபர்ஸ்ட் இருக்கிறது விநாயகர். எப்பயும் எல்லா கோயிலில் உள்ள மாதிரி விநாயகர் இருக்காரு. இங்கே சிலையை வச்சுருக்காங்கல்ல, வீரவாகுத்தேவர், வீரகேசரி, வீர மகேந்திரர், அவர் வீர மகேஸ்வரர், வீர புரந்தரர், இவங்க எல்லாருமே சேதுபதி மன்னர்கள் கீழே ஒரு படைத்தலைவராகவோ ஒரு பெரிய பட்டம் பெற்றவங்களாம் இருந்திருக்காங்க. அதனால தான் இவரோட சிலையை இங்கே வச்சு சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எந்த சேதுபதி இந்த கோயிலை கட்டினாங்களோ அந்த சேதுபதி கீழே சிறந்த வீரர்களாக இருந்திருப்பாங்களே, அவங்கள போற்ற விதமா அவங்கள இந்த கோயிலை வச்சு சாமியா கும்பிடுன்னு அவர் விரும்பியிருக்காரு. அதனாலதான் அவரோட சிலை எல்லாமே இங்க வந்து ஒரு சிற்பமா செதுக்கி வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கு மேல அவரோட பேரையும் பொறிக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில் முழுக்க மண் சுவரால தான் கட்டப்பட்டிருக்கு. ஆனா அதுல அங்கங்க ஒரு கல் தூணை வச்சு சுத்தி கல் தூண் தான் இருக்கு. அதுக்கு மேல உள்ள இருக்கு பாருங்க, அதுதான் இந்த கோயிலோட சிறப்பு. இந்த கோயில் எப்படி கட்டிருக்காங்கன்னா, அந்த கோபுரம் இது வந்து மண் சுவரால் கட்டியிருக்காங்க. மேலே கட்டு, அதுக்கு மேலே தான் வந்து கோபுரம் கட்டியிருக்காங்க. நீங்கள் யோசிச்சுக்கோங்க, ஒரு தேர் எந்த வடிவத்தில் இருக்குன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த வடிவத்தில், எக்ஸாக்டாக அந்த வடிவத்தில் தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்காங்க. அதுதான் இந்த கோயிலோட மிகப்பெரிய சிறப்பு. நானே பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் அதான். இந்த கோபுரத்தில் நீங்கள் பார்த்தா தெரியும், இது எல்லாமே கட்டை மாதிரி பெயிண்ட் அடிக்கல, கட்டையை வச்சு கட்டியிருக்காங்க. இந்த சேதுபதி மன்னர் எந்த நோக்கத்தில் கட்டினாருன்னு தெரியல. கல்லை வச்சு கட்டியிருக்காரு, மண் சுவத்தை வச்சு கட்டியிருக்காரு, நடுவில் கட்டையை வச்சு கட்டியிருக்காரு. அவர் என்ன யோசிச்சாருன்னு தெரியல. அதே மாதிரி இன்னொன்று பாருங்களேன், இந்த கோபுரத்துல மேல 4 சைடுமே அந்த ஒரு கூண்டு மாதிரி இருக்கு, மேல ஜன்னல் வச்ச மாதிரி இருக்கு. ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமா இருக்கு. ஏன்னா எல்லா கோயிலும் இது கிடையாது. ஏன்னா கூண்டு மாதிரி இந்த எப்படி சொல்றது, இந்த காவலர்லாம் நிற்பாங்கல்ல 4 சைடு கோபுரத்தை சுத்தி, அந்த மாதிரி ஒரு நோக்கத்துல இருக்கு. அதுக்கு மேல பாத்தீங்கன்னா சின்ன ஜெயிலில் ஒரு சின்ன கம்பி வச்சா எப்படி இருக்கும்
அந்த இது மாதிரி மேலே வச்சிருக்காரு. ஸோ வந்து அவர் ஒரு எல்லையில்லா கற்பனையில் வந்து இந்த கோயிலை கட்டியிருக்காருன்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி 2 சேமிப்பு அறை கட்டியிருக்காங்க. சேமிப்பு அறையா இல்லை எந்த நோக்கத்தில் கட்டினாங்கன்னு தெரியல, 2 ரூம் மாதிரி இருக்குது. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த வெளிச்சுவர் வந்து ஃபுல்லாகவே கல்லாக தான் கட்டியிருக்காங்க, கல்லை வச்சு தான் கட்டியிருக்காங்க. இங்கே வந்து தெய்வானின்னு ஒரு கல் இருக்குது, ஆனால் இது என்ன சாமின்னு தெரியல. நந்தி மாதிரி இருக்குது, நந்தி இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து பழமையான ஒரு கோயில்னால அது பாதி சேதமடையாமல் ஒரு மாதிரி வித்தியாசமாக தெரியுது. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயிலை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அது என்னென்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி தான் அங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், அதுவும் அதே மாதிரி வித்தியாசமாக இருக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியலை, ஏன்னா பாதி சேதமடைந்தனால நமக்கு தெரியலை. இங்கே ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணறு வந்து அதுக்கப்புறம் மன்னர் காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டியிருக்கலாம், ஏன்னா உரக்கிணறு மாதிரி தெரியுது, உரையை வச்சு கட்டின மாதிரி இருக்குது. ஸோ மேபி இது இப்போ தோண்டியிருக்கலாம். அந்த சவத்தில் எப்படி 5 பேரோட பேரை வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி இந்த சைடுமே ஒரு 4 பேரை வச்சுருக்காங்க. வீரராக்கதர், வீர மார்த்தாண்டர், வீரந்தகர், வீரதீரர். இவங்க எல்லாருமே இந்த பேர் எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தூய தமிழ் பேர் தான். இதெல்லாம் இப்போ உள்ள பேர் மாதிரிலாம் கிடையாது, எல்லாமே தூய தமிழ் பேர். இவர் வந்து இடும்பர் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு சாமியை நம்ம வழிபடுறோம் எல்லாருமே. இங்கே பாருங்க, முருகரோட புகழ் பாடுன அருணகிரிநாதரோட சிலையை வச்சு சாமி கும்பிட்டுருக்காரு. முருகரோட தீவிர பக்தர் ஸ்ரீமத் பாமன் சுவாமி அவங்களோட உருவப்படத்தையும் வச்சுமே சாமி கும்பிட்றாங்க. இந்த கோயிலோட முக்கியமான வரதை இப்போ பார்க்க போகிறோம். அப்படியே இங்கே வாங்க, முருகரோட வாகனமான மயில். அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் முருகர் எந்த நிலையில் இருக்காரோ அதே மாதிரி நம்ம ராமநாதபுரத்தில் குமரையாவா அதே நிலையில் இங்கே இருக்காரு பாருங்க. இந்த வீடியோ போடுறதுக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோயில் 100 வருஷத்துக்கு மேலேயாச்சு கட்டி, அதுக்கப்புறம் கும்பாபிஷேகம் நடத்திருக்காங்க 30 வருஷமா. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேலே இந்த கோயில கும்பாபிஷேகம் நடத்தலைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த கோயிலோட நிலையை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பராமரிப்பு இல்லாம ஒரு மாதிரி எப்படி சொல்லிடுது, அழிஞ்சு வர ஸ்டேஜுக்கு, இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் வந்து இல்லாமே ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கோயிலை இப்போ நம்ம மீட்டு எடுக்கலைன்னா இந்த கோயில் கண்டிப்பா அடுத்து அழிஞ்சிருங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ மீட்டாதான் இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க முடியும். இந்த கோயிலை பத்தி நான் ஒன்றும் சொல்லலை, இந்த கோயிலுக்கு பக்கத்துல இருக்கிற வேற்று மத சகோதரர் ஒருத்தர் சொல்றாரு, அதை நீங்களே கேளுங்க. இது வந்து நான் இந்த ஏரியா தான், நான் சின்ன வயசுல இருந்தே இது வந்து குமரையா கோயிலுங்கிறது இந்த எங்க ஏரியா ஸ்டாப்பு. பல பேருக்கு குமரையா கோயில்னா தான் தெரியும், இது ஸ்டாப்புன்னு சொன்னா தெரியாது. குமரையா கோயில் ஸ்டாப்னு தான் சொல்லுவாங்க. எங்க எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்ச கோயில். நான் வேற மதத்தை சேர்ந்தவனா இருந்தாலும் எனக்கு இந்த கோயில் மேல எனக்கு ஒரு தனி அபிப்பிராயம் இருக்கு. இந்த கோயில் வந்து நல்லா பராமரிக்கணும், வைக்கணும், வாங்கணும்னு யாருமே நினைக்க மாட்டேங்கிறாங்க. இது பாருங்க, இந்த குழி இருக்கிறதுனால நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் பல வருஷமா. இந்த குழி இருக்கிறதுனால இந்த செவர் இறங்கிருச்சு. இது பழங்கால கோயில், அருமையான கட்டுமானம் உள்ள கோயில். இதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக தெரியும். நம்ம ராமநாதபுர மன்னர் கட்டின கோயில் இது. முன்னாடி இந்த குழி இருக்கிறதுனால இந்த கல் பூரா இறங்கிருச்சு. இதை கொஞ்சம் சரி பண்ணி இந்த குழி ரேன்ஸை கொஞ்சம் சரி பண்ணணும். சரி பண்ணுறதுக்கு எல்லாம் எந்த துறை இருக்கிறீங்களோ அந்த துறை வந்து நடவடிக்கை எடுத்துருங்க, நல்லா இருப்பீங்க. பாத்தீங்களா, இந்த கோயில் இந்து மக்களுக்கான கோயில் மட்டும் கிடையாது, இது ராமநாதபுரத்தோட வரலாறு. அதை அழியாம நம்ம தான் பாதுகாக்கணும். ஸோ இந்த வீடியோவை ராமநாதபுரத்தில் உள்ள எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி இந்த கோயிலை எப்படி மீட்டெடுக்கலாங்கிறத யோசிங்க. இந்த மாதிரி ராமநாதபுரத்தில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறையவே இருக்கு, அதை நீங்க தெரிஞ்சுக்கிற ராமநாத டெக்ஸை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.